நம்ம ஊர்ல சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டூர் போகணும்னா ஒரு பெரிய பைக்ல தான் போகணும் அப்படிங்கிற ஒரு 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 மித் இருக்கு, ஒரு தாட் இருக்கு. உங்க குரூப்ல எல்லா பைக் ஆளுங்களும் இருக்காங்க. சோ நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எந்த பைக்ல டூரிங் போலாம்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூரிங் வந்து எல்லா பைக்லயும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. முன்னெல்லாம் வந்து சொல்லலாம் நீ இந்த பைக்ல எல்லாம் போக முடியாது அப்படின்னு. அதெல்லாம் இன்னைக்கு அந்த பேரியர் எல்லாம் நிறைய பேர் உடைச்சு காமிச்சிருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியா நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் எக்ஸல்ல போயிருக்காங்க, நடந்து போறாங்க, சைக்கிள்ல போறாங்க, எவ்வளவோ வேஸ்ட்ல வந்து போறாங்க. சோ டூரிங் பண்ண முடியுமா? கிடையாது. பட் எதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸை சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் கம்ஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைவேல உட்காந்து ஓட்டும் போது அது சுகமே வேற. ஒரு முதுகு வலி இருக்காது, நல்லா ஜம்முன்னு உட்காந்து ஹெல்மெட்டை மாட்டிட்டு ப்ளூடூத்ல பாட்டை கேட்டுட்டு ஜாலியா போனீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி சின்ன பைக்ஸ்ல கொடுக்க முடியாது. நல்ல ஒரு லாங் ஓப்பன் ஹைவே கிடைக்குது, அந்த மாதிரி கிடைக்கும் போது நல்ல க்ரூஸ் பண்ணணும், ஒரு மைல் மன்ச்சிங் ஸ்பீட்ல போகணும்னா அதுக்கெல்லாம் இதுதான் பண்ண முடியும். அண்ட் செகண்டரியா பாத்தீங்கன்னா இதோட சஸ்பென்ஷன், இதோட டைனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கம்யூட்டிங் பைக்ஸ்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் ஃபார் கம்யூட்டர் தான்.